அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏழைகள் மீது அன்பும் பண்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. உங்களுக்கு மூட்டு வலி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அது குணமாகும். அல்லாஹுடைய அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் என்ன ஒரு அருட்கொடைகளை கொடுத்தாலும் அதை பற்றி ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக விசாரிப்பான். ஏழைகள்கிட்ட விசாரிக்கிறதுக்கு விசாரணை அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். பணக்காரர்களை விட 500 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். இந்த உலகத்தில் ஏழைகள் கஷ்டப்படுறாங்கல்ல, இதை கியாம நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரிப்படுத்துவான். அந்த அளவுக்கு நீதமானவன், சமத்துவமாக எல்லாத்தையுமே பார்ப்பான். அந்த கியாம நாளையில் அந்த மனிதன் பணக்காரர்கள் நினைப்பார்கள், நாம் ஏழையாக இருந்திருக்கக்கூடாதா இந்த உலகத்தில், நம்மளை விட 500 வருடங்களுக்கு முன்னால் ஏழைகள் சொர்க்கம் போயிட்டார்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படுவார்களாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் மன்னிச்சு விரைவாக சொர்க்கலோகத்துக்கு அனுப்ப அல்லாஹுவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பான். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஸலாமு அலைக்கும்.